விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய பொறுப்பு. அல்ட்ரா சிட்டி செய்த சிறுத்தைகள். திருச்செந்தூரில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் போக்குவரத்திற்கு இடையூறு. 102 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன் அடிப்படையில் பல்வேறு தொகுதிகளை மாவட்டங்களாக பிரித்து புதிய பொறுப்பாளர்களை கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார். இதில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தனி மாவட்டமாக பிரித்து இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறையின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்த விடுதலை செழியன் என்பவரை திருச்செந்தூர் மாவட்ட செயலாளராக அறிவித்தார். மேலும் திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார் என்பவருக்கு தூத்துக்குடி மண்டல செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள இருவரும் திருச்செந்தூரில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை திடலில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட கட்சியினருடன் தாரை தப்பட்டைகள் முழங்க பேரணியாக வந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிகள் கட்டி பேரணியாக வந்தனர். தொடர்ந்து கட்சியினர் பொறுப்பாளரின் மகேந்திரா தார் சொகுசு வாகனத்தின் முன்பக்கத்தில் 2 புதிய பொறுப்பாளர்களையும் அமர வைத்து ரத வீதி வழியே ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இந்த செயலால் திருச்செந்தூர் நகர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் பேரணியாக வந்த ஆட்டோக்களையும் கட்சியினரையும் புகைப்படம் எடுத்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக வந்தபோது அந்த வழியாக வந்த 102 ஆம்புலன்ஸுக்கு வழிவிட மறுத்தனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும்படி கோஷமிட்டது, அனுமதியின்றி வாகனங்களில் பேரணி மேற்கொண்டது என திருச்செந்தூர் மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன், தூத்துக்குடி மண்டல செயலாளர் ராஜ்குமார், 50 பெண்கள் உட்பட 102 பேர் மீதும் 17 ஆட்டோக்கள் 2 கார் மீதும் திருச்செந்தூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதிய பொறுப்பை வாங்கிக் கொண்டு மக்களுக்கு பணி செய்யாமல் மக்களின் தொந்தரவு செய்யும் வகையில் இதுபோல் அல்ட்ரா சிட்டி செய்யும் சிறுத்தையின் மீது வழக்கு பதிவு செய்த போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.